ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 மேம் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்தாடி 60 லட்சமா? நோ நடிகையின் நைட் பிஸ்னஸ் பார்ட்டி ரொம்ப ஜெகஜோதியாக போயிட்டுருக்குது. வெயிட்டாக கல்லா கட்டுறாங்க அந்த நடிகை. பெரும்புள்ளிகளே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்களாம். அந்த அளவுக்கு கியூ பெருசாக இருக்குது. 60 லட்சம் கொடுக்கறதுக்கு இதுதான் எல்லாருடைய கவனத்தை ஈர்த்திருக்கு. என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சமீப காலமாக நடிகைகள் பெருசாக சினிமாவில் சம்பாதிக்க முடியல அப்படின்னாலும் சப்ஸ்கிரிப்ஷன் உள்ளிட்ட பல வகைகளில் காசு பார்த்துட்டு வராங்க. இப்போது மாடலிங்கில், சீரியலில் நடிச்சிட்டு இருந்த நடிகைகள் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுட்டு இருந்தாங்க. அது ஒரு பக்கம் அப்படி ஆரம்பித்த கதை. இப்போ மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவிலே நந்திதா மாதிரியான நடிகைகளே சப்ஸ்கிரிப்ஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி தான் இப்போ நிறைய பேர் காசு பார்க்குறாங்க. ஒரு சில நடிகைகள் அட்ஜஸ்ட்மெண்ட் உள்ளிட்டவற்றையெல்லாம் தாண்டி, அதாவது பட வாய்ப்புக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற வார்த்தையெல்லாம் அந்த கட்டத்தையெல்லாம் தாண்டி ப்ரைவேட் பார்ட்டிகள் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. லீகலாக அப்படியே ஆர்கனைஸ் ஒரு பார்ட்டி மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி அதில் சில கசமசாக்கள் நடக்கும். அந்த ப்ரைவேட் பார்ட்டிகளுக்கு நீங்கள் முன்னாடியெல்லாம் நினச்ச நேரத்துக்கு போக முடியாது. முன்னாடி புக் பண்ணி கரெக்டான செக்யூரிட்டிலாம் பார்த்து லட்சக்கணக்கில் முன்னாடியே புக்கிங் பண்ணி அட்வான்ஸ்லாம் பே பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த பார்ட்டியில் போய் செய்ய முடியும். ஸோ இப்படி தான் அந்த கிசுகிசுக்கள் இந்த நடிகை மேலே வந்துகிட்ருக்குது. ஸோ கவர்ச்சியில் தாராளம் காட்டிட்டு வரும் அந்த நடிகை சமீப காலமாக கோலிவுட் பக்கம் புதிய படங்களில் நடிக்க வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது தான் இந்த யோசனை வந்திருக்கு. சரி, ஒரு பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணி அதில் பண்ணுவோம்னு சொல்லி ப்ரைவேட் பார்ட்டிகளில் கலந்துக்கிட்டு வந்திருக்காரு முதல்ல. ஸோ அதுக்கப்புறம் தானே நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ அப்படி ப்ரைவேட் பார்ட்டிகளில் பங்கேற்கக்கூடிய நடிகைக்கு தன்னையே ஏன் நம்ம போய் இன்னொரு ப்ரைவேட் பார்ட்டியில் போய் கலந்துட்டு அங்கே போய் தர்றதுக்கு பதிலாக நம்மளே ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி 60 லட்சம் வரைக்கும் ஒரு நைட்டுக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ரேட்டை நிர்ணயிச்சிருக்கிறாரு. ஸோ ஏற்கனவே ஒரு யங் கிளாமர் நடிகை அப்படின்னு சொல்லக்கூடிய கயாத் லோஹரே பிரபலங்களுடைய ப்ரைவேட் பார்ட்டிகளில் பங்கேற்க 35 லட்சம் வரைக்கும் வாங்குறாரு அப்படின்ற ஒரு செய்தி கிளம்பிச்சு. அது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ கயாத் லோஹர் மேலே தான் அது ஓப்பன் டாப்பிக்காக வச்சது. ஸோ அதை அவங்க மறுக்கவும் இல்லை. ஸோ இதனால் ரொம்ப பெரிய சர்ச்சை கிளப்பின ஒரு நடிகையாக மாறி பல பெரிய பட வாய்ப்புகளை மிஸ் பண்ணுற சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஆனால் அந்த சர்ச்சைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதத்தில் பல வழிகளில் தன்னுடைய இமேஜ் டேமேஜ் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க பல வேலைகள் பார்த்து. ஸோ அதனால் மீண்டும் டாப் நடிகர்களோட படங்களில் நடிச்சிட்டு வராங்க நடிகை. ஆனால் ரொம்ப டேமேஜ் ஆச்சு. அதை சாதுரியமாக கையாண்டாங்கன்னு தான் சொல்லணும் நடிகை. ஸோ முன்னழகும் பின்னழகும் ஏகத்துக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நடிகை தற்போது ப்ரைவேட் பார்ட்டிகளில் படு பிஸியாக இருக்கிறாராம். பெரிய புள்ளிகள் 60 லட்சத்துக்கு அட்வான்ஸாக 30 லட்சம் வரை கட்டிட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாங்களாம். ஸோ இந்த வாரம் இல்லாமல் 2 வாரம் கழிச்சு வரத்துக்கு தான் டேட்டே கிடைக்கிது. அந்தளவுக்கு பிஸியாக இருக்கிறாங்களாம். அப்படின்ற தகவல் தான் கசிந்து சினிமா வட்டாரத்தை ஆட்டம் காண வச்சுருக்குது. வாரத்துக்கு ஒரு முறை மட்டுமே ப்ரைவேட் பார்ட்டிகளில் வருவேன் அப்படின்னு சொல்லி கட் அண்ட் ரைட்டாக சொல்லிவிட்டு கண்டிஷன் போட்டு இந்த நடிகை அந்த விஷயத்துக்கு எஸ் சொல்லி கல்லா கட்டிட்டு வராங்களாம். ஸோ 60 லட்சம் ஜாஸ்திப்பா. இந்த பார்ட்டிகளில் காசு கட்டிட்டு உள்ளே போய் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து போன பல பெரிய புள்ளிகளுக்கு எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்கலை. ஸோ கிடைச்சிது, திருப்தியாக சாப்பாடெல்லாம் இலை போட்டு பரிமாறி இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கல. 60 லட்சம் எல்லாம் ரொம்ப டூ மச் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியா மூலம் அந்த நடிகையை பற்றின சீக்கிரட்டுகளை கசிய விட்டுட்டு வராங்க. ஸோ கூடிய சீக்கிரமே இந்த நடிகையோடைய பெட்டி படிக்கெல்லாம் கட்டிக்கிட்டு வேறு வண்டிக்கு வேறு ஊருக்கு கிளம்ப வேண்டியது தான். ஸோ இந்த காசிப்பெல்லாம் சிக்கிருச்சு வெளியே. ஸோ அதனால் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு சொல்லி நடிகை காசு பார்த்துட்டு வராங்களாம். இருக்கும்போதே என் பின்னாடி மவுஸ் இருக்கும்போதே நான் சம்பாதிச்சுக்கிறேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நடிகை இறங்கி அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ யார் அந்த நடிகை, என்ன விஷயம் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள்.